6 மாதங்களுக்கு முன்னால் என்கிட்ட ஒரு பெண்மணி வந்து ஜாதகம் பார்த்தார். அவர் சொன்ன கஷ்டங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய கஷ்டங்களாக இருந்தது. ஒரு கஷ்டம் என்னென்னா, வீட்டில் குடும்ப சண்டை. அதாவது அவருக்கும் மருமகளுக்கும் மகனுக்குமே முகம் கொடுத்து கூட பேச முடியாத அளவு சண்டை. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, கணவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது. அதுவும் என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட். இன்னொரு பிரச்சனை என்ன அவள் சொல்லியிருந்தாள் அக்கா, இன்னொரு மருமகள் இருக்கா அவளுக்கு. அந்த மருமகளுக்கு குழந்தை பிறக்கிறது கஷ்டமாக இருக்கும். தாயோ குழந்தையோ தான் காப்பாற்ற முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டா. இது மூணுமே யார் கேட்டாலுமே ஒரே பக்குன்னு கள்ளச்சாலை வந்துடும், அழுதுடும். குடும்ப சண்டை அப்படின்றது ரொம்ப பெரிய வேதனை இல்லையா? அது முகம் கொடுத்து பேசலைன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஆப்ரேஷன், அதுவும் ஹார்ட் ஆப்ரேஷன், அது பெரிய விஷயம் இல்லையா? ரெண்டாவது மருமகளுக்கு குழந்தை சரியாக பிறக்காது, ஒன்று மருமகள் தான் இருப்பா, இல்லை குழந்தை தான் இருக்கும்னா அது பெரிய வேதனை இல்லையா? கொடுமையான வேதனைகளோட மனசு கனத்து போய் என் இடத்துல ஜாதகத்தை தூக்கின்னு ஓடி வந்திருந்தார் அவர். நான் பார்த்தேன். நான் பகவானை வேண்டிண்டு சம்மோகன கிருஷ்ண ஸ்தோத்திரம் எழுதி கொடுத்தேன். இதை சொல்லிட்டு வாங்க, 2-3 மாதத்தில் உங்கள் குடும்ப சண்டையெல்லாம் ஓஞ்சி உங்கள் மருமகள் உங்களோட மகன் எல்லாருமே நல்லா அன்பாக பேசுவார், குடும்ப பிரச்சனையெல்லாம் ஓஞ்சி போகும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அவருடைய கணவரோட ஜாதகத்தை பார்த்து ஆயுள் தீர்க்கமாக தான் இருக்குது, பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னேன். அதுபோல் அந்த குழந்தையா அம்மாவா அப்படின்றது எது இல்லையா, அதுக்கு சௌந்தரிய லஹரியில் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை வந்து பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். அவள் வந்து, மாமி இது எல்லாமே கொடும் சோதனைகளாக இருக்கே, கவலைப்பட வேண்டாம், மனசிலே வச்சுக்கோ, கடவுள் இருக்கே, சரியாயிடும். இது 6 மாதம் அதுக்குள்ளே இந்த வேதனைகளாக நீங்கள் நல்லா சந்தோஷமாக நீங்கள் என்கிட்ட வருவீங்க, நல்ல சமாச்சாரம் சொல்லிண்டு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டு அவளை ஃபீஸை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாள். 6 மாதம் கழிச்சு வரைச்ச அவள் ஆத்துக்காருக்கு நல்லபடியாக ஹார்ட் ஆப்ரேஷன் ஆகி நல்லா அவரையும் கூட்டின்னு வந்தார். நல்லா இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் சாப்பிட்றதுல கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும், உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் போய் ஆகணும், அந்த மாதிரி சில தான் சொல்லியிருக்கலவிய ஒரு பெரிய பிரச்சனைங்கிறது தீர்ந்துடுது. அந்த மருமகளுக்கு ஈஸியாகவே குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தையாக பிறந்துக்குது, பொண்ணும் சுகமாக இருக்கா, அவனும் குழந்தைய சுகமாக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பாப்பாவை தூக்கின்னு வந்தா பிள்ளை குழந்தை 3 மாதம் அதுக்கு. அது என்ன முறை பார்த்து நான் நல்லா அழகாக நல்லா அந்த தூக்கி கொஞ்ச நாளைக்கு கொஞ்சி நேர்த்த. அதுக்கப்புறம் அவள் குடும்ப சண்டைன்றது எங்கேயோ பறந்தே போச்சு. நல்லா மருமகள் தான் அழைச்சிட்டு இருந்தா, மாமியார் மாமனாரே நல்லா இன்முகம் காட்டி நல்லா பேசி நல்லா எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் ஆகிடுத்து. சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எல்லாத்தையும் மகமாக நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருக்கிறவங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அவளோ இந்த சந்தோஷங்களெல்லாம் ஒன்று கூடவே ஆமாம் மாமி எல்லாம் நல்லபடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டு இல்லையா, எவ்வளோ பெரிய கஷ்டம். இதை பகவான் நமக்கோசரம் எவ்வளோ போராடி நம்மளை நல்லபடி ஆக்கியிருக்கே அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியோ அப்பாடா அப்படின்னு நமக்கே தோன்றது இல்லையா? அந்த ஒரு நிம்மதியாகவுமே இல்லாமல் வேறு என்னென்னமோ குறைகளெல்லாம் அடிக்கின்றே இருந்தார். என்ன சொல்கிறது இவளை?
வீடு கட்டியே முடிக்கல மாமி. அந்த வீடு கட்டினாலும் 4 பெட்ரூம் கட்ட சொன்னால் 3 பெட்ரூம் தான் கட்ட முடியுங்கிறேன். மூங்கி அறையலாம் போலக்கு இவரை. யார் அடிக்கிறது? 6 மாதத்துக்கு முன்னாடி உசுர் இருக்க போதா கூட போதான்னு உன்னோட ஆம்படியான வாஷின் ஜாதகம் கேட்டு நீ இன்றைக்கி ஒரு பெட்ரூம் குறைஞ்சி போச்சுக்கோசம் உனக்கு அவனை அடிக்கணும் போல் ஆசையாக இருக்கா. நம்ம பேச்சு இது. நான் கேட்டே விட்டேன். அது வேறு மாமி, இது வேறு மாமி. இப்போ பாருங்க, பெரிய பொண்ணு பெரிய பிள்ளை மாட்டு பொண்ணுக்கு ஒரு ரூம், சிறிய பிள்ளை மாட்டு பொண்ணுக்கு ஒரு ரூம், அப்புறம் ஒரே ஒரு பெட்ரூம் போகிறோமா இங்கே 2 பேருக்கு இருக்கிறதுக்கு. இவர் குறைச்சி விட்டால் தாங்கேட்டாங்க. அந்த ரூம் யார் படுத்துப்பா? எனக்கு ஒரு ரூம் வேண்டாமா? எல்லாம் பற்றி எனக்கு தானே வஞ்சனை பண்ணுறா. யாரும் நான் என்ன இருக்குன்னு ஆசைப்படலையே அப்படின்னு கேட்டார ஒரு கேள்வி. எனக்கு எங்கே போய் வழக்கெல்லாம் சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு நிஜமாகவே தெரியல. புரட்ட விட்டா என்ன? ஹாலில் தான் ஒரு இடம் இருக்குது, போய் படுக்க வேண்டியதேன். நான் அதே கேட்டேன், ஹாலில் படுத்துக்கலாமே நீங்கள்? இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி நான் ஹாலில் போய் கிடக்கிடுவேன்? நான் மம்மி சொல்லுங்க, என்னை பற்றி அவளுக்கு தான் அக்கறையெல்லாம், உங்களுக்கு கூட அக்கறை இல்லையா? நீ இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு. அக்கறையெல்லாம் இருக்குடாக்கண்ணா, அக்கறை இல்லான்னு இல்லை. நாமளே சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாமே நமக்கு சரியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய பெரிய கஷ்டங்களாக நீங்கினத்துக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் நீங்கள் வார்த்தையாக சொல்லி இன்னும் ஒரு ரூம் கட்டணும், இவ்வளோ பெரிய வீடு கட்ட இன்னும் ஒரு ரூம் கட்டினா என்ன சார் உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை பணம், என்ன பணம்? ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிச்சா பணம் செலவே இல்லையா? கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய அம்மாவை காப்பாற்றிச்சு பணம் செலவைக்கலையா? இப்போ டிப்ரெஷனாக இவங்களுக்கோசம் பணம் செலவைக்கு தானே போகிறீங்க. இந்த மாதிரி உங்கள் மனசில் வேதனை பட்டுட்டே இருந்தாக்க அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா நான் இன்னொரு ரூம் கட்டிடுறேன் அப்படின்னு ஒத்துண்டேன். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முதல்ல நம்ம மனசை நம்ம நிறைவாக வச்சுக்கணும். வாழ்க்கைன்னா எல்லாம் நம்ம நினச்சபடி அப்படி இப்படியே வராது. நிறைய பிரச்சனை தான், நிறைய பள்ளம்தான். எல்லாத்தையும் மூட முடியும். ஏதோ ஓரளவு சரியாச்சா 10க்கு 4 பழுதில்லை. இப்படி போகிற மனசை நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கலாமா? இதை சொல்ல தான் இந்த பதிவை நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த பதிவை பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.